पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविन्दाय நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். வனவாச அஞ்ஞானவாச முடிந்த நிலையில் தங்களுக்கு தர்மத்தின்படி சேர வேண்டிய ராஜ்யத்தை பாண்டவர்கள் கேட்க சஞ்சயனிடம் திருதராஷ்டிரன் எந்த காலத்திலும் நாம் ராஜ்யம் தருவதற்கு இல்லை, ஆனால் யுத்தமும் வரக்கூடாது என்கின்ற செய்தியை சஞ்சயன் மூலமாக சொல்ல கடைசி பட்சமாக 5 கிராமங்களையாவது கொடுக்க சொல் என்று சொல்லி அனுப்ப சபையில் நடந்ததை சஞ்சயன் கூற திருதராஷ்டிரனுக்கு ஒரு பயம் தொற்றிக்கொண்டது. பீமசேனனுடைய பராக்கிரமத்தை சிறு வயதிலிருந்து பார்த்து கொண்டு இருப்பவன், அதாவது கண் இல்லை என்றாலும் அவன் எவ்வளவு ஆபத்து அவனை கொள்வதற்காக முயற்சி செய்தாலும் அனைத்திலிருந்தும் தப்பித்தவன் பீமசேன். இப்போ மெழுகு மாளிகை அதை ஏற்படுத்தி அதில் அனைவரையும் கொன்றுவிட வேண்டும் என்று நினைத்த பொழுதும் ஒருவனாக இருந்து 5 தன் தோளில் சுமந்து அவர்களை காத்தவன் யார் அப்படின்னா பீமசேனன். திருதராஷ்டிரனுக்கு பீமனுடைய பராக்கிரமத்தை நினைக்க 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 பயம் மேலிடுகிறது. இதனால் மன அமைதியின்றி தூக்கமின்றி சஞ்சயனை அழைத்து புலம்பிக் கொண்டிருக்க, ஏன் இப்படி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்? பேசாம நேர பாண்டவர்களை அழைத்து அவர்களுக்கு சேர வேண்டிய அந்த ராஜ்யத்தை கொடுத்து விட்டால் வேலை முடிஞ்சு. நியாயமா பார்த்தா இது அவர்களுடையது. நீ ஏதாவது யுத்தம் செய்து சம்பாதித்த சொத்தா இது? கொஞ்சம் நினைச்சு பாரு. இல்லை. அப்போ அவர்களே திக்விஜயம் செய்து அனைத்து அரசர்களுடைய செல்வத்தையும் திருதராஷ்டிரன் கிட்ட கொண்டு வந்து சேர்த்தவர்கள் யாருன்னா பாண்டவர்கள். இதுவரையிலும் துரியோதனாதிகள் நேரடியாக ஒரு யுத்தம் செய்து ஏதாவது ஒரு செல்வத்தை அஸ்தினாபுரத்திற்காக சேர்த்திருக்கிறார்களா? இல்லை. அப்போ நியாயமாக பாண்டவர்களிடத்தில் இருக்கின்ற அந்த சொத்தானதை நயவஞ்சகமாக அபகரித்து அதனை தன்னுடையது என்று மார்த்தட்டி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். புத்திரர்கள் சாகக்கூடாது என்கின்ற துயரம் இருக்கிறது, ஆனால் ராஜ்யத்தை சிறிது கூட கொடுக்கும் எண்ணம் இல்லை. இப்படி பயந்து கொண்டே திருதராஷ்டிரன் இருக்கும்போது துரியோதனன் எழுந்து நின்று, ஏன் பயப்படுறேனே, நாம எந்த விதத்துல குறைஞ்சிட்டோம்? நியாயமா பார்த்தா பாண்டவர்கள் தான் பயந்து நடுங்கிக் கொண்டு இருக்கின்றனர். உடனே திருதராஷ்டிரன், பாண்டவர்கள் பயப்படுகிறார்களா? துரியோதனுடைய பேச்சை கேட்டு திருதராஷ்டிரன் கண் விழித்தான். என்ன சொல்றான் துரியோதனன் அப்படின்னு பார்த்தா, கொஞ்சம் நினைச்சுப்பார். நியாயமாக அவர்கள் ராஜ்யத்தை தானே கேட்க வேண்டும். யாரு? பாண்டவர்கள். இப்பொழுது 5 கிராமங்களையாவது கொடு என்று சொல்லி அனுப்புகிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு பாண்டவர்கள் நம் சேனையை பற்றி நம்மளுடைய வீரத்தை பற்றி பயந்து போய் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. துரியோதனுடைய பார்வை எப்படி இருக்கு பாருங்க. ஏன்னா யுத்தம் வேண்டாம், யாரும் சாகக்கூடாது, அனைவருக்கும் ஒன்றாக வாழ வேண்டும் என்கின்ற நல்ல இனத்தில் ராஜ்யம் இல்லை என்றாலும் பரவாயில்லை என்று 5 கிராமம் கேட்டதை துரியோதனன் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறான்னா பயந்துட்டாங்க. அதனால்தான் தன்னுடைய நிலையிலிருந்து கீழ் இறங்கி 5 கிராமங்களையாவது கொடு அப்படின்னா எவ்வளவு பயம் அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருதராஷ்டிரன் கிட்ட துரியோதனன் சொல்றான். அது மட்டுமல்ல, எப்ப பாரும் துரியோதனன் மனதில் என்னென்ன தோன்றுதோ அது அத்தனையும் நெகட்டிவ் தாட்ஸ். அதாவது நடப்பது ஒன்று, இவனாக யூகித்து அறிந்து கொள்வது அப்படிங்கிறது மற்றொன்றாக இருக்கும். பீமனுடைய பராக்கிரமத்தையே நீ நினைச்சிட்டு இருக்கியே, என்னுடைய பராக்கிரமத்தை பத்தி என்னைக்காச்சும் நீ நினைச்சு பார்த்திருக்கிறியா? நான் எவ்வளவு பெரிய சாமர்த்தியசாலி என்பது தெரியுமா? இதுல என்னன்னா, துரியோதனன் சாமர்த்தியசாலி என்று ஊரே சொல்லவில்லை, யாரும் சொல்லவில்லை, அவனாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஏன்னா
கதா யுத்தத்தில் எனக்கு சமர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் பலராமனிடம் அந்த கதா யுத்தத்தை கற்றிருக்கிறேன். பரசுராமர் சொன்னார், இந்த உலகத்தில் கதா யுத்தத்தில் உன்னை வீழ்த்த உலகத்தில் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பலராமனே சொல்லி இருக்கிறான். அப்பேற்பட்ட வித்தை தெரிந்த என்னுடைய வீரத்தை பற்றி நீ ஒரு வார்த்தை நீ நினைக்கல. பீமன் பீமன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற. அவன் வரட்டும், யுத்தம் எப்பொழுது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காத்து கொண்டிருக்கிறேன். பீமனிடம் கதா யுத்தத்தில் பாருங்க, ஒரே அடி பீமசேனன் மாண்டு விடுவான். பாருங்க, நம்பிக்கை அப்படிங்கிறது வேற, கான்ஃபிடன்ஸ். இது ஓவர் கான்ஃபிடன்ஸ். இவனுடைய கதை எடுத்து ஒரே ஒரு அடியில் பீமசேனனை கொள்வானா. இதை தந்தையிடம் துரியோதனன் சொல்லி கொண்டு இருக்கிறான். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்போ அது மட்டும் அல்லாமல் பீமன் ஒரே அடியில் அவன் இறந்து விட்டால் இனி இருக்க போகுது அர்ஜுனன். அர்ஜுனனை கொல்றதுக்கு கேட்கணுமா? பீஷ்மர், துரோணர், கிருபர், அஸ்வத்தாமன், நான், துச்சாதனன் அத்தனை பேரும் சேர்ந்து அர்ஜுனனை முடித்து விடுவோம். அப்போ மிஞ்சி இருக்கிறது தர்மராஜன், நகுல, சகாதேவன், அவ்வளவுதான். அவர்களெல்லாம் கணக்கிலேயே இல்லை. பீமார்ஜுனர்கள் அவர்கள் வீழ்ந்து விட்டால் அதற்கு மேலே யுத்தத்தில் நாம செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை. அனைவரும் என் காலில் விடுவர். துரியோதனன் யாரு? திருதராஷ்டிரன் கிட்ட சொல்லக்கூடிய வார்த்தை. கொஞ்சம் நினைச்சு பாரு, அவங்க சைட்ல யுத்தம் செய்யறதுக்குன்னு வேற யார் இருக்கா? அப்பா நீ நல்லா கவனிச்சையா, என்கிட்ட 11 அக்ஷௌணி இருக்கு. இது எப்பேற்பட்ட பலிஷ்டர்கள் தெரியுமா? பீஷ்மர் என்ன சாதாரணமானவரா? அவரை யாராலும் வெல்ல முடியாது. இச்சா மரணிகள் அவராக நினைத்து அவருடைய உயிரை விடுவதுன்னு நினைச்சால் மட்டுமே அவருடைய உயிரை பிரிக்க முடியும். சரி, துரோணாச்சாரியார் நீ நினைக்கிற மாதிரி இல்ல, அயோனிஜர். தாயினுடைய கர்ப்பத்தில் இல்லாமலே இந்த உலகத்திற்கு வந்தவர். அப்பேற்பட்ட அந்த துரோணர், பரத்வாஜனுடைய வீரியத்திலிருந்து துரோணாச்சாரியார் வந்தவர். இத்தனை பேரையும் தயார் செய்த குரு அவர் யாரிடம் இருக்கிறார்? அதே மாதிரிதான் கிருபாச்சாரியார். கௌதம ரிஷியினுடைய வீரியத்திலிருந்து வந்தவர். தாயினுடைய கருவறையில் இருந்து வளர்ந்தவர்கள் அல்ல அயோ நிஜர்கள். அப்போ அந்த வீரியம் ஒரு தொன்னையில் விழுந்ததனால் அந்த வீரியமே குழந்தை ஆனது. அந்த குழந்தையே துரோணாச்சாரியார். அதே போலத்தான் கிருபாச்சாரியார். அப்பேற்பட்ட தேவதைகளுக்கு சமமானவர்கள் நம்ம கிட்ட இருந்து போராடுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது பாண்டவர்கிட்ட யார் இருக்கான்னு சொல்லிட்டு இவ்வளவு பயம் உனக்கு? கொஞ்சம் நினைச்சு பாரு. துரியோதனுடைய பார்வையில பாண்டவர் பக்கம் சொல்லிக் கொள்ளும்படி வேறு எந்த வீரர்களும் இல்லை அப்படிங்கிறது துரியோதனுடைய. அது மட்டும் அல்ல, சரி, பாண்டவர்களுக்கு 3 பேருக்கு சமமான கர்ணன் என்னோடு இருக்கான். கர்ணன் நினைச்சா பாருங்க, ஒரு நொடியில் 3 பேர்னா பீஷ்மர், துரோணர், கிருபர், இந்த 3 பேருக்கும் எவ்வளவு வீரம் இருக்கோ அதற்கு சரிசமமான வீரம் கர்ணன் கிட்ட இருக்கு. இது எல்லாம் என்னன்னா துரியோதனுடைய கணக்கு. கர்ணன் இவ்வளவு பெரிய வீரன் என்று துரியோதனன் நினைத்து கொண்டிருந்தான். பீஷ்மர், துரோணர், கிருபரை சொன்னார், ரைட். ஆனா கர்ணன், என் கர்ணன் இருக்கான்ல, சாமான்யமானவன் அல்ல, 3 பேருக்கு சமமானவன். அது மட்டுமல்ல, கவச்ச குண்டலத்தோடு பிறந்தவன். நீ சொல்லலாம், கவச்ச குண்டலத்தை இந்திரனுக்கு தானம் செய்து விட்டானே, ஆனால் அதற்கு பதிலாக இந்திரனிடம் பெற்ற மிகப்பெரிய சக்தி ஆயுதத்தை வைத்திருக்கிறான். அது அர்ஜுனனுக்காகவே நேர்ந்து வைத்திருக்கிறான். அப்போ என்னுடைய கதையினால் பீமன் இறந்து விடுவான்.
நாங்கள் அனைவரும் இணைந்து அர்ஜுனனை கொன்று விடுவோம். மீதம் இருக்கக்கூடிய தர்ம நகுல சகாதேவன் ஒன்றும் இல்லை, வெறும் பூச்சிகள். இவ்வளவு சின்ன ஒரு விஷயத்தை வச்சுண்டு எனக்கு தூக்கம் இல்லை, என்னுடைய குழந்தைகள் யுத்தத்தில் மடிவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இப்படி புலம்பிக் கொண்டு இருக்கிறாயே. துரியோதனுடைய கான்ஃபிடன்ஸ் எப்படி இருக்கு பாரு. எதிரணி இவ்வளவு தான், ஒரு அடியில் பீமசேனன் விழுந்து விடுவான். இது துரியோதனுடைய கணக்கு. ஆனால் திருதராஷ்டிரனுக்கு தெரியும் பீமசேனனுடைய பராக்கிரமம் எப்பேற்பட்டது என்பதை, நிஜ பராக்கிரமத்தை அறிந்தவன் திருதராஷ்டிரன். ஆனால் துரியோதனனுக்கு எதையுமே சரியாக யூகித்து இதுதான் எதிரியினுடைய பலம் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்து கொள்ளவே முடியவில்லை. யாரையும் எதிரணியனுடைய வீரத்தை மிக 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 துச்சமாக எண்ணியவன் துரியோதனன். அப்போ இதுல என்னன்னா, அவர்களுடைய அக்ஷௌணிகளை விட 3 மடங்கு அதிகம், 3 மடங்கு அதிகமாக யாரிடம் சேனைகள் இருக்கிறதோ அவர்கள்தான் வெல்வர்னு தேவதைகளுடைய குருவாக இருக்கக்கூடிய பிரகஸ்பதி ஆச்சாரியே சொல்லியிருக்கார். இதுக்கு மேல என்ன வேணும்? நியாயமா பார்த்தா எங்க கிட்ட 11 அக்ஷௌணி இருக்கு, அவர்களிடம் வெறும் 7 அக்ஷௌணி. சரி, அந்த 7 அக்ஷௌணியை வைத்துக்கொண்டு அந்த பாண்டவர் என்னதான் செய்ய போறாங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதை வைத்துக்கொண்டு அந்த பாண்டவர்கள் செய்வதென்னு சஞ்சயனை பார்த்து துரியோதனன் கேட்க ஆரம்பித்தார். சஞ்சயன் உடனே துரியோதனனுக்கு பதில் கூறினான், 7 அக்ஷௌணியை வைத்துக்கொண்டு தர்மன் மிகுந்த ஆனந்தத்தோடு இருக்கிறான் துரியோதனா அப்படின்னு சஞ்சயன் ஆரம்பிச்சான். சரி, கொஞ்சம் நினைச்சு பார்த்தீங்கன்னா, துரியோதனன் இதுவரையிலும் திருதராஷ்டிரனுடைய பேச்சினை நீங்கள் முழுவதுமாக கேட்டிருந்தால் எந்த இடத்திலையும் பகவான் கிருஷ்ணனை பற்றி ஒரு வார்த்தை துரியோதனன் பேசவில்லை. ஏன்னா பகவான் கிருஷ்ணனை ஒரு மனிதனாக கூட அவன் எண்ணவில்லை. நேரில் வரும்போது ஒரு கூழ கும்பிடும், வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மரியாதை செலுத்துவது போல நடித்தானே ஒழிய கிருஷ்ணனுடைய பராக்கிரமத்தை முழுவதும் அறிந்தவன் இல்லை துரியோதனன். பீமனுடைய பராக்கிரமம், அர்ஜுனுடைய பராக்கிரமத்தை பற்றி பேசிய துரியோதனனால் கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூட அவனால் பிரயோகிக்க முடியவில்லை. அவனை ஒரு லிஸ்டிலேயே சேர்த்தல. ஆனா மகாபாரத யுத்தத்திற்கே சூத்திரதாரி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பகவான் கிருஷ்ணன். ஆனா அவனை பற்றி சிறிதும் சிந்திக்காதவன் யார் அப்படின்னா துரியோதனன். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பாண்டவர்களை பற்றி நீ கேட்கிறாய் துரியோதனா, 7 அக்ஷௌணியை பற்றி நீ சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய். உனக்கு தெரியுமா, பாண்டவர்களை விடு, அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ரதம் எப்பேற்பட்டது தெரியுமா? ரதமா? சொல் கேட்கிறேன். அர்ஜுனுடைய ரதம் சாதாரணமான ரதம் இல்லை துரியோதனா. அந்த ரதத்தில் சாரதியாக இருப்பவன் பகவான் கிருஷ்ணன். நீ அவனை பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்கவே இல்லை. அந்த ரதம் இந்திரன் ஒரு ரத எப்படி இருக்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கி விஸ்வகர்மானினால் நிர்ணயிக்கப்பட்ட ரதம் அது. சரி, அது மட்டுமல்ல, அந்த ரதத்தில் இருக்கின்ற அந்த துவஜமே மிக மிக அற்புதமானது. அந்த துவஜத்தில் அநேக சித்திரங்கள் இருக்கும். அந்த சித்திரங்களே மிக விசித்திரமானவை. சரி, அது மட்டுமல்லாமல் அந்த துவஜத்தின் கொடியில் எப்படின்னா ஹனுமான் இருக்கிறான். அது காற்று வரும் திசையில் மட்டும் அந்த கொடி அசைவதில்லை, 8 திக்கும் தானாக அசைந்து கொண்டிருக்கும். அந்த துவஜத்தை 1 யோஜனை தூரத்தில் இருப்பவர்களும் அந்த ரதத்தினை கண்டு கொள்ள முடியும். 12 முதல் 15 கிலோமீட்டர் தள்ளி நின்று பார்க்கும் பொழுதும் அர்ஜுனுடைய ரதம் வந்து கொண்டிருக்கிறது. துவஜத்தில் ஹனுமனை
15 கிலோமீட்டர் தள்ளி நின்றாலும் அதை பார்க்க முடியக்கூடிய அந்த ரதம், அந்த ரதத்தினுடைய துவஜம், அந்த துவஜத்தில் ஹனுமன் இருக்கிறான். அப்பேற்பட்ட மகிமை வாய்ந்தது. அது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரதம் வரும் பொழுது எப்பேற்பட்ட மரங்கள் இருந்தாலும் அந்த மரத்தை தாக்காத ரதம், அவ்வளவு உயரமானது. சரி, அந்த ரதம் என்ன வர்ணத்தில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆகாசத்தில் அந்த காமனுடைய வில், அந்த வில் பார்த்தீங்கன்னா விப்ஜிஆர்னு சொல்லிட்டு 7 விதமான வர்ணங்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி வர்ணங்களை கொண்டது அந்த ரதம். அது மட்டுமல்ல, அதில் இருக்கக்கூடிய பூட்டப்பட்ட குதிரைகள் 5. வெண்மை நிறமான குதிரைகள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க இல்லை. நம் கண்ணுக்கு தெரிவது வெறும் 5 குதிரைகள். ஆனால் அங்கு பூட்டப்பட்டிருக்கிறது 100 குதிரைகள். துரியோதனா, இது உனக்கு தெரியுமா? அந்த 100 குதிரைகள் சாமானியமானது அல்ல. ஒருவேளை ஒரு பாணத்தினால் ஒரு குதிரை மடிய வேண்டிய சந்தர்ப்பம் வந்தால் அந்த இடத்தில் இன்னொரு குதிரை தானாக முளைக்கும். ஒரு குதிரை இறந்துச்சுன்னா அந்த இடம் வெற்றிடமாக இருக்கிறது, இன்னொரு குதிரை தானாக எழும்பும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ரதம் அது. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதே போல பீமனின், தர்மராஜனின், நகுல சகாதேவனின் அவர்களுடைய வீரம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர்களுடைய ரதமே விசித்திரமானது என்று சஞ்சயன் அற்புதமாக துரியோதனனுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறான். மேலும் என்னென்ன சொன்னான் என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.